Hi viewers, welcome back to AMUDHA'S KITCHEN. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிச்சடி எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. பாத்தீங்களா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். நம்ம வீட்ல இருக்கிற பொருளே வச்சே செஞ்சிரலாம். அது ஈஸியா செய்யலாங்க. ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி டிஃபன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நாங்க கியூட்டா ஒரு கடாய் சின்ன கடாய் எடுத்துர்க்கேன் நானே. அதுலயே ½ கப்பு ரவா வச்சு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு அழகா பண்ற பாருங்க. சின்ன கடாய். அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகா பண்ணலாம்னு இப்ப சொல்லி தரேன். இந்த கடாயை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ½ கப்பு தான் ரவா எடுத்துர்க்கேன் பாருங்க. அந்த கப்ல ½ கப் எடுத்துர்க்கேன். ஏனா அந்த கடாயிலுக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும். ரொம்ப போட்டுட்டோம்னா வராது, ரொம்ப அதிகமாயிரும். அதனால ஒரு ஆனியனை சன்னமா கட் பண்ணி வச்சிட்டேன். ½ டொமேட்டோ தான் எடுத்துர்க்கேன். ஒரு பச்சை மிர்ச்சி, அதான் பச்சை மிளகாய் ஒரு 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கேரட் வந்து ½ எடுத்து அது சன்னமா கட் பண்ணிட்டேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 பீஸ் எடுத்துர்க்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் கியூட்டா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. ½ டீஸ்பூன் போதும். அதுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வேணுங்க. இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள். எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க. பசங்களுக்கு நம்ம இதே மாதிரி அந்த கடாயில செஞ்சு காமிச்சோம்னா கூட அவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அம்மா எவ்வளவு சின்ன கடாயில பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க அப்படினு. சின்ன பசங்களா இருந்தா 2 பேர் தாராளமா சாப்பிடலாம் அந்த ½ கப்புக்கு. எங்க பையன் பெரிய பையனா இருக்கறவன் கூட அவன் ஆசைப்பட்டு கேட்பான், எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க அம்மா அப்படினு சொல்லி. அவனுக்காண்டியே நாங்க செஞ்சு கொடுப்பேன். இப்போ ஆயில் கடாய் வந்து ஸ்டவ்ல வச்சாச்சு. இப்போ அந்த கடாயில கொஞ்சம் ஒரு டிராப் ஆயில் போட்டு அந்த ½ கப் ரவா வச்சிருந்தோம்னா அதை போட்டு வறுக்கணும் நல்லா. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போற மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க. அப்பதான் கிச்சடிக்கு நல்லா இருக்கும். அப்ப கேசரி பண்ணப்ப கூட இது மாதிரி தான் பண்ணனும். வறுத்து தான் பண்ணனும். எந்த ஐட்டம் பண்ணாலும் ரவா வந்து உப்புமா பண்ணாலும் சரி, கிச்சடி பண்ணாலும் சரி, ஸ்வீட் பண்ணாலும் சரி, பச்சை ஸ்மெல் போற மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. பாருங்க வறுத்து எடுத்துக்காச்சு. நல்லா வறுத்துக்கோங்க. எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? வறுக்கறப்ப கூட அதுக்கு தகுந்தாப்புல சின்ன ஸ்பூன் தான் போட்டுக்கணும். ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் வைக்க கூடாது. சின்ன ஸ்பூன்ல வச்சே செஞ்சுக்கணும். கரெக்ட்டா ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கிட்டேன் நானு. எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல அதை அப்படியே எடுத்து ஆற வச்சிரணும். இப்போ திருப்பி ஸ்டவ்ல அந்த கடாயை வச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா சூடானதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கடுகு எடுத்து போடுங்க. கியூட்டா ஒரு ஸ்பூன்ல எடுத்து வச்சிருந்தோம்ல, அது ½ டீஸ்பூன் தான். அப்புறம் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்து போடுங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து போடணும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இப்போ உளுந்து ஆட் பண்ணேன். நல்லா உளுந்தும் சவந்து வந்துரும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. கடலைப்பருப்பை எடுத்து அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சவந்து பொன்னிறமா வரணும் கடலைப்பருப்பு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சவந்து வந்துரும். எவ்வளோ அழகா வந்துருச்சு பாருங்க. கடுகை போட்டு உளுந்தம் போட்டால் கடலைப்பருப்பு. அவ்வளோதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. நல்லா சவந்து வந்துச்சு. இப்போ பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருந்தோம்ல, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க. போதும் ஒரு பச்சை மிளகாய். ஏன்னா ரொம்ப காரமாயிரும். ½ கப் தான ரவா வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான அளவு தான் பச்சை மிளகாய். அது கூட நல்லா பொரிஞ்சு வந்துரும். ஆயில்ல போறப்ப ரொம்ப வெடிக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் கிட்டக்க நிக்காம கொஞ்சம் தூரமா நின்னுக்கங்க. எப்பவுமே பச்சை மிளகாய் போடுறப்ப அதான் கவனத்திற்குள் கொள்ளவும். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டாச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா? அழகா எவ்வளவு சின்ன கடாயில எவ்வளவு அழகா ஆயிட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் செய்யிறதுக்கே. நம்ம செஞ்சிர முடியுமான்னு பாப்போம். ஆனா வரும் பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தனால அந்த தக்காளியும் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இத ஃப்ரை ஆயிரும். அப்புறம் கேரட்டும் அதில் நறுக்கி வச்சிருந்த கேரட்டை அதிலே போட்டாச்சு. இப்போ கேரட்டும் போட்டுட்டோம். எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி, கேரட் போட்டதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பை அதிலே போட்டுட்டேன்.
எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதில் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சால்ட்டு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா வதக்கிடும், சீக்கிரமாகவே வதக்கிடலாம். எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. முந்திரி பருப்பு, தக்காளி, டமாட்டா, அதில் இருக்கிற கருவேப்பிலை, க்ரீன் நிறையா சூப்பராக இருக்கும் விவர்ஸ், அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ அந்த எடுத்து வச்சுருந்தோம் ரவா எடுத்து வச்சுருந்தோம்ல, 1/2 கப்பு ரவா எடுத்துருந்ததுக்கு 1 கப்பு ஊற்றுனேன். திருப்பி இன்னொரு கப்பு எடுத்து ஊற்றுவோம் தண்ணி. திருப்பி இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம். நான் 3/4 கப்பு ஊற்றினேன், 1.25 கப்பு ஊற்றிருக்கேன் 1/2 கப் ரவாவுக்கு. கரெக்டாக இருக்குது பாருங்கள் லெவலு. இப்போ வந்து இந்த வாட்டரு இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரவா வறுத்து வச்சு தனியாக பிளேட்டில் ஆற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் பாருங்கள். ஏன்னா ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கட்டியாக ஆயிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டே கிண்டி விட்டுட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும். ஏற்கனவே ரவாவை வறுத்துருக்கிறதுனால இது ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப க்யூக்காக செஞ்சிடலாம். அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம் சின்ன கடாயில், எவ்வளோ க்யூட்டாக பார்த்தீங்களா. கரெக்ட் லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். சில பேர் உப்புமாவான்பாங்க, இது கிச்சடி, உப்புமா கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுங்க, சீக்கிரமே சாப்பிட்ருவாங்க பசங்க கூட. ஏன்னா அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், டொமாட்டோ, ஆனியன் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம விட்டமின் கண்டி கேரட் கூட அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியாக இருக்கிற கிச்சடி இது. எவ்வளோ சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சு. அதை அப்படியே சிம்லேயே வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் இதாகி போயிடும், நல்லா வெந்துடும். ரவாவுக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றணும். கம்மியாக ஊற்றினா கூட ரொம்ப கெட்டியாயிரும். பாருங்கள், அழகாக க்யூட்டாக செஞ்சாச்சு வீவர்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் வீவர்ஸ்.